ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு பட்டா, சிட்டா, எஃப்எம்பி, பதிவேடு, அதே மாதிரி பட்டா ஹிஸ்ட்ரி இது சம்மந்தமாக 2 புதிய இணையதளத்தை துவங்கி வச்சிருக்கிறாரு. இது சம்மந்தமான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிற ஒரு சேவையை இணையதளத்தில் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டா ஹிஸ்ட்ரி நம்ம பார்ப்பதற்கான அந்த சேவையும் இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கிறாரு. இது சம்மந்தமான முழுமையான தகவல் பார்க்கலாம். அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையால் இணையவழி ஆவணங்களான பதிவேடு, சிட்டா மற்றும் புலப்படம் ஆகியவை இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களின் விவரங்களை ஒருங்கிணைத்து நில உரிமைதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம், அதாவது இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட் என்ற சேவையையும் இணையவழியில் ஒரு புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற சேவையும் இன்னைக்கு 4/3/2026 அன்னைக்கு அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. சரி, இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதாவது நில உரிமையாளர்கள் தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்களை வங்கிகள் மற்றும் இதர அலுவலகங்களில் சமர்ப்பிக்கும் பொருட்டு சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு தனித்தனியாக நம்ம டவுன்லோட் பண்ணி தான் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 ஆவணங்களையும் ஒரே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பட்டா நம்பர் என்டர் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் உங்களுக்கு ஒரே PDF ஃபைலாக கிடச்சிரும். அதுதான் ஒருங்கிணைந்த நில ஆவணம். தனித்தனியாக நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த ஆப்ஷன் ஆன்லைன் மூலமாக எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்ஃபர். இது ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்வீசஸை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம பெறது, எப்படி பட்டா ஹிஸ்ட்ரி, பட்டா டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தனியாக நாளைக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். பட் எப்படி அப்படிங்கிற விவரம் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதாவது tamilnilam.tn.gov.in சிட்டிசன் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கணும். அதில் போயிட்டு உங்களுடைய அந்த நிலம் சார்ந்த விவரங்களான அந்த மாவட்டம், வட்டம், கிராமம், புல எண், உட்பிரிவு எண் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு விவரம் தேவைப்படும் தேதி, அந்த டேட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டு ஒன்றுக்கு நீங்கள் 50 ரூபா வீதம் கட்டணம் செலுத்தணும். செயலாக்க கட்டணமாக 60 ரூபா நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னா முந்தைய பட்டா மாறுதல் விவர அறிக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன் போர்ட்டலே கிடச்சிடும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் ஈஸி பார்த்தேன்னா அதிலே அந்த சொத்து யார் யாருக்கெல்லாம் இருக்குது, வில்லங்க என்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வேறு. அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிறது ஆப்ஷனில் போயிட்டு எப்படி இந்த 3 டாக்குமெண்ட் ஒரே ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இன்டகிரேட்டட் லேண்ட் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷன் இந்த வெப்சைட்டில் கொடுத்தாங்க. பட் ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அப்டேட் ஆகிற காரணத்தினால அந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தீங்க அந்த ஆப்ஷன் இல்லை ப்ரோ அப்படின்னு. பட் இப்போ அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த eservices.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் டாக்குமெண்ட்டு இந்த ஹோம் பேஜில் பாருங்கள், ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் அந்த வெப்சைட்லேயே லாகின்ல இருந்ததுனால எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போது ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா ஜஸ்ட்டு மாவட்டம் கேட்கும். மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக அந்த சொத்து இருக்கக்கூடிய வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு புலையன் கண்டிப்பாக சர்வே நம்பர் வேணும். சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உட்பிரிவு எண் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது கொடுத்துட்டு உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர். பட் அந்த ஒரு நாள் அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அன்றைக்கி மொபைல் நம்பர்லாம் கேட்கல. பட் இன்றைக்கி மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்தா தான் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதில் எந்த மாதிரிலாம் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ கடவுச்சொல்லை பெற அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த பாக்ஸ் என்டர் பண்ணிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே பேஜ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா பதிவேடு கொடுத்துருப்பாங்க. அதில் புல எண், உட்பிரிவு எண், அதுக்கப்புறம் பழைய புல எண், உட்பிரிவு எண் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பகுதி கொடுத்துருக்காங்க. ரைத்துவாரி நிலமா, அரசு நிலமா,
நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா வகைப்பாடு கொடுத்துருப்பாங்க. பாசன ஆதாரம் இருந்ததுன்னா அது கொடுத்துருப்பாங்க. மண் தரம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. தீர்வை கொடுத்துருக்காங்க. பரப்பு ஹெக்டர்ஸ் அந்த நிலத்தினுடைய அளவு என்ன அப்படிங்கிறது ஹெக்டர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து தீர்வை செலுத்தணும் அப்படிங்கிறது பைசாவில் கொடுத்துருப்பாங்க. பட்டா எண் கொடுத்துருக்காங்க. பெயர் மற்றும் பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கூட்டுப்பட்டாவாக இருந்தால் அதில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பட்டா எண் மேலே அந்த பட்டா எண் கொடுத்துருக்காங்களா அதில் கொடுத்துட்டாங்க. கூட்டுப்பட்டாவாக இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து பெயர் கொடுத்து மற்றும் 2 பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக அந்த 3 பேரினுடைய விவரமும் கொடுத்துட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு புலப்படம் இங்கே எஃப்எம்பி மேப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விவரங்கள் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு ஆவணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ள ஒரு ஆவணம். அதாவது ஒரே ஆப்ஷனில் உங்களுக்கு 3 விதமான டாக்குமெண்ட்டும் கிடச்சிருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை விட முக்கியமாக நாளைக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.